கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 55 சங்கீதம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நமக்காக அவர் கிரியை செய்கிறவர். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இன்றைய நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் கூட பாரங்களை நாமே வைத்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று. தாவீது ராஜா அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அப்பொழுது அவர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாளை கழுகப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாயிருக்கிறோம். தேவனுடைய ஆதரவை தேடி வந்த நமக்கு அவர் விடுதலை தருவார். ஒருபோதும் நம்மை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 18 சங்கீதம் 18 வசனம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவையோடு அல்லது ஆபத்தான சூழ்நிலையிலே கடினமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து போகும் பொழுது பலர் நமக்கு எதிராக வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தான் ஆதரவாக இருப்பார். அவரே நமக்கு உதவி செய்வார், அவரே நம்மை ஆற்றுவார், அவரே நம்மை பலப்படுத்துவார், அவரே நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். எருசலேம் என்றால் தேவனுடைய நகரம், தேவனுடைய பிள்ளைகள் அங்கிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை காக்கிறதற்கு தேவன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, ஹல்லேலூயா, தன்னுடைய குஞ்சுகளை காக்கிறதற்கு பறவைகள் மிக வேகமாக தீவிரமாக போகும். அப்படியே தேவன் நமக்கு வேகமாக வந்து நமக்கு ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். தேவன் நம்மை காக்கும் பொழுது, தேவன் நம்மை ஆதரவாக இருக்கும் பொழுது நம்மை தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். தேவன் நமக்கு விடுதலை தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லிவிடுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஆதரவாய் வருவார், அவர் உங்களுக்கு ஆதரவு செய்வார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் மேல் எங்கள் பாரத்தை வைத்துவிட்டு கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தேட கர்த்தரிடத்தில் எங்களை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நாங்கள் அமைதியாக இருக்க உம்முடைய விடுதலைகளையும் பாதுகாவல்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து உமக்கென்று சாட்சிகளாயிருக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.